நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற ராயல் ஃபிசியோ சேனல். நான் உங்கள் ஃபிசியோ நண்பன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்க்கான எக்ஸசைஸ் தான். மெயினாக பார்த்தீங்கன்னா ஹேண்டுக்கான எக்ஸசைஸ். ஏன் நம்ம ஹேண்டுக்கான எக்ஸசைஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது மெஜாரிட்டியாக பார்த்தீங்கன்னா ஹேண்டுலேயும், அப்புறம் ரிஸ்ட்டில், ஃபிங்கர்ஸில், அப்புறம் ஃபுட்டில், இந்த மாதிரி ஜாயின்ஸில் மட்டும்தான் இது காமனாக வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேவா? இதோட அறிகுறிகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வலி இருக்கும், அப்புறம் வீக்கம் இருக்கும், ஸ்டிஃப்னஸ் இருக்கும். மெயினாக இது வந்து முன்னாடி சொன்ன மாதிரி ஃபீட்லேயும் ரிஸ்ட்லேயும் இருக்கும், அப்புறம் ஹேண்டில் இருக்கும். இயர்லி மார்னிங் ரொம்பவே பெயின் தெரியும். அதே மாதிரி இந்த பனி டைம்லலாம் கொஞ்சம் வலி தெரியும், ஸ்டிஃபாக இருக்கிற மாதிரி தெரியும். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, இதே மாதிரி பயனுள்ள தகவல் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க நம்ம இப்போ எக்ஸசைஸை பார்க்க போகலாம். ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ் என்னென்னா ரிஸ்ட் ரொட்டேஷன் எக்ஸசைஸ் தான். ஃபஸ்ட்டு ரிஸ்ட்டு எக்ஸசைஸ் தான் பார்க்க போகிறோம். அதுலேயே ஃபஸ்ட்டு ரிஸ்ட்டு ரொட்டேஷன் எக்ஸசைஸ். இதுக்கு வந்து நீங்கள் நார்மலாக உங்களோட மணிக்கட்டை நல்லா சுற்றணும். நல்லா டைரெக்ஷனில் சுற்றணும், 360 டிகிரி. அப்புறம் அதுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் ரொட்டேட் பண்ணணும். 10 to 15 ரிப்பிட்டேஷன்ஸ் திரும்ப திரும்ப பண்ணணும். 3 செட்ஸ் வரைக்கும் பண்ணலாம். இது வந்தவங்களும் பண்ணலாம், வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்களும் பண்ணிக்கலாம். அடுத்த எக்ஸசைஸ் என்னென்னா ரிஸ்ட் ஃப்ளெக்ஷன் அண்ட் எக்ஸ்டென்ஷன் எக்ஸசைஸ். இதுக்கு வந்து நீங்கள் உங்கள் விரலெல்லாம் விரித்து வச்சுக்கிட்டும் பண்ணலாம், உங்கள் விரலெல்லாம் க்ளோஸ் பண்ணிக்கிட்டும் பண்ணலாம். கையை நல்லா மேலே தூக்கணும், மணிக்கட்டை மேலே தூக்கணும், மணிக்கட்டை கீழே இறக்கணும். இதே மாதிரி 10லேருந்து 15 முறை 3 ரிப்பிட்டேஷன்ஸ் பண்ணணும். அடுத்த எக்ஸசைஸ் என்னென்னா ஃபிங்கர் எக்ஸசைஸ் தான். ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ் என்னென்னா நக்கிள்ஸ் வந்து, அதாவது கீழே அந்த மிடில் இருக்கிற ஃபிங்கர்லாம் ஸ்ட்ரைட்டாக இருக்கணும், மேலே இருக்கிற 2 ஜாயின் மட்டும் மடக்கணும். ஓகேவா? இந்த வீடியோவில் எக்ஸாக்டாக பண்ணுற மாதிரி பண்ணணும். அதுக்கு அடுத்தது என்னென்னா, அப்படியே அடுத்த ரேஞ்ச் வந்து கொண்டு வரணும். முடிஞ்ச அளவுக்கு ஃப்ளெக்ஷன் கொண்டு வரணும், மடக்கணும், கொண்டு வந்துட்டு விரிக்கணும். அடுத்த இது என்னென்னா, ஃபுல்லாக உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஃபிஸ்ட் பண்ணணும். நல்லா உங்களால் எவ்வளோ தூரம் கொண்டு வர முடியுமோ கையை கொண்டு வரணும். இது 3. இந்த மாதிரி ஒரு பொசிஷன்லேயும் ஒரு 10 முறை பண்ணணும். சரியா? அடுத்த பொசிஷன் என்னென்னா, வா அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த ஆக்ஷனில் எல்லா ஜாயிண்ட்டுமே ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். இந்த நக்கிள்ஸ் மட்டும் மடங்கி நீட்டணும். சரியா? இந்த வீடியோவில் பண்ணுற பார்த்தீங்களா, இந்த மாதிரி பண்ணணும். அடுத்தது வந்து ஃபுல்லாக விரலை வந்து சேர்க்கணும், அப்புறம் விரிக்கணும், சேர்க்கணும், விரிக்கணும். இது எல்லாமே பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த விரல்லையும் மணிக்கட்டுலேயும் வர பிரச்சனை வந்து குறையும் படிப்படியாக. இது எல்லாமே 10லேருந்து 15 முறை திரும்ப திரும்ப பண்ணிக்கலாம். 3 செட்ஸ் பண்ணணும். இது நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா பண்ணுறீங்களோ அதை பொறுத்து தான் உங்களுக்கு பிரச்சனை வந்து இந்த ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் வந்து வராமலும் தடுக்க முடியும், வந்தாலும் அதை கொஞ்சமாவது ரெக்கவரி பண்ணி மெயின்டைன் பண்ண முடியும். இதே மாதிரி பயனுள்ள தகவல் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ராயல் ஃபிசியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு வேறு எதுவும் பிரச்சனை இருந்ததுனால கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதுக்கும் எக்ஸசைஸ் வீடியோ போட ரெடியாக இருக்கேன். அண்ட் தென் பாய்.